அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் 2026 எப்போது? வழிபடும் நாள், நேரம், வீட்டில் வழிபடும் எளிய முறை என்ன? யார் யாரெல்லாம் 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்கலாம்? 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்? விரதம் கடைபிடிக்கிறவங்க தவறாமல் கடைபிடிக்க வேண்டியவை என்ன? விரத காலத்தின் போது மாதவிடாய் காலமா இருந்தா என்ன செய்யறது? விரத பலன்கள் என்ன? அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் சிலருக்கு குலதெய்வமாவும் பலருக்கு இஷ்ட தெய்வமாவும் இருக்காரு. முருகப்பெருமான பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? முருகு அப்படின்னாலே அழகு அப்படின்ற பொருள் இருக்கு. முருகப்பெருமானுக்கு குழந்தை மனசு. ஒரு குழந்தை கிட்ட நம்ம போய் ஏதாவது கேட்டோம் வச்சுக்கோங்களேன், அது மனசுல எதுவுமே வச்சுக்காது. அது கையில என்ன வச்சிருக்கோ அதை பிச்சு பாதி நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் முருகப்பெருமானும். நமக்கான வேண்டுதல் எதுவா இருந்தாலும் மனதார முருகப்பெருமான நினைச்சு முருகப்பெருமான் கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்கள்ல ஒண்ணு தை மாசத்துல வர தைப்பூசம். தை மாசத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு வர அந்த நாளை தான் தைப்பூச திருவிழாவா நம்ம கொண்டாடுறோம். எல்லா முருகன் கோயில்லையும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையா கொண்டாடப்படும். இருந்தாலும் பழனி திருத்தலத்துல இது ஒரு முக்கிய விழாவா கருதப்படுது. எப்படி கந்தசஷ்டி விழாவை திருச்செந்தூர்ல வெகு விமர்சையா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தைப்பூசம் பழனியில வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்கள்ல ஒன்னான காவடி எடுக்கிற வழக்கம் தோன்றிய தலம் பழனி. இந்த நாள் அன்னைக்கு தான் காவடி எடுக்கிற அந்த வழக்கம் தோன்றிய நாளா கருதப்படுது. தைப்பூச திருவிழாவை 48 நாள், 21 நாள், 18 நாள், 11 நாள், 9 நாள், எதுவுமே முடியாதவங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு விரதம் கடைபிடிப்பாங்க. சஷ்டி, ஆடி கிருத்திகை, தைப்பூசம், வைகாசி விசாகம் இந்த மாதிரியான நாட்கள்ல அந்த 48 நாள் விரதம் கடைபிடிக்கிற அந்த முறை வழக்கத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்கிறவங்க பக்தி சிரத்தையோட முருகப்பெருமானுடைய திங்கிங்கோட மட்டும்தான் இந்த 48 நாட்களும் இருப்பாங்க. சோ அதை மாலை போட்டு விரதம் கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி மாலை போட்டு விரதம் கடைபிடிக்கிறவங்க வீட்டுல முருகப்பெருமான வழிபட்டுட்டு கோயிலுக்கு போய் அங்க மாலை போட்டுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாலை போடாமலும் 48 நாட்கள் நம்ம கணக்கு வச்சு விரதம் கடைபிடிக்கலாம். சோ அந்த 48 நாட்கள் விரதம் அப்படின்றது 48 நாட்களும் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. விரதம் கடைபிடிக்கிறவங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டை தூய்மையா வச்சிருக்கணும். காலை மாலை 2 வேளை நம்ம குளிக்கணும். காலை மாலை 2 வேளையும் நம்ம பூஜை பண்ணணும். வீட்டுல பூஜை பண்ணணும். முடிஞ்சா காலை மாலை 2 வேளையுமே கோயிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசிச்சுட்டு வர்றது நல்லது. இன்கேஸ் முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது முருகப்பெருமான கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். வீட்டுல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், விவாதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நெகட்டிவிட்டி இருக்கவே கூடாது. அசைவம் சமைக்க கூடாது. கந்தசஷ்டி கவசத்தை தவறாம நம்ம பாராயணம் பண்றது ரொம்பவே விசேஷம். எந்த ஒரு விரதமா இருந்தாலும் வயதானவர்களோ இல்ல பிரெக்னன்ட் லேடிஸோ இல்ல உடல்நிலை சரியில்லாதவங்க விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. விரதம் கடைபிடிச்சாதான் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு கிடையாது. நம்மளால முடிஞ்சா மட்டும்தான் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். நம்மளை வற்புறுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி எந்த ஒரு விரதத்தையும் முருகப்பெருமான் கடைபிடிக்க சொல்லல. நம்ம விரும்பி நம்மளால முடிஞ்ச விஷயங்களை முருகப்பெருமானுக்காக ஆத்மார்த்தமா நம்ம செஞ்சாலே போதும். நம்ம வேண்டுதல் கட்டாயம் நடக்கும். அந்த 48 நாள் விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்கள்ல பூஜை அறைக்கு போறதையும் கோயிலுக்கு போறதையும் தவிர்க்கணும். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு முருக சிந்தனையோட நம்ம இருக்கணும். கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்கிறவங்க டிசம்பர் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் விரதத்தை கடைபிடிப்பாங்க. 21 நாட்கள் கடைபிடிக்கிறவங்க ஜனவரி 11ல இருந்து பிப்ரவரி 1 வரைக்கும், 9 நாட்கள் கடைபிடிக்கிறவங்க ஜனவரி 24ல இருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும், 7 நாட்கள் கடைபிடிக்கிறவங்க ஜனவரி 26ல இருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் கடைபிடிப்பாங்க. ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கிறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதி விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏதாவது ஒரு காரணங்களுக்காக விரதம் கடைபிடிக்கிறவங்க ஒரு மண்டல விரதமா கடைபிடிப்பாங்க. தைப்பூசம் நாளன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த நாளன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையில இருக்கிற முருகப்பெருமான் போட்டோவை அழகா தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணிட்டு ஒரு மனையில சகப்பு துணி விரிச்சு அதுக்கு மேல முருகப்பெருமானுடைய போட்டோ வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூவை நம்ம சாத்தலாம். வாசனை மிகுந்த
மல்லிகை பூவும் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை சாத்தலாம். உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ இல்ல வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் அன்னைக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்பவே விசேஷம். பால், சந்தனம், தயிர், தேன், மஞ்சள், பஞ்சாமிர்தம் இது கொண்டெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே விசேஷம். இது எல்லாத்துலயும் பண்ண முடியல அப்படின்னாலும் பச்சை தண்ணியை விட்டு அபிஷேகம் பண்ணலாம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த நாளான்னைக்கு வேல் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த நாளான்னைக்கு தவறாமல் வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவே விசேஷம். ஒரு மனையில ஷட்கோண கோலம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேல பித்தளை பிளேட் வச்சு மேல 6 வெத்தலைய காம்ப கிள்ளி வச்சுக்கணும். அந்த வெத்தலைக்கு மேல சந்தன குங்குமம் வச்சுட்டு 6 நெய் தீபம் முருகப்பெருமான நினைச்சு ஏத்தணும். 6 நெய் தீபம் ஏத்த முடியல அப்படின்னாலும் நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமான மனதார நினைச்சு நெய் தீபம் ஏத்தலாம். இந்த வழிபாட நம்ம அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம செஞ்சுட்டு உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை முருகப்பெருமான் கிட்ட வச்சு விரதத்தை அதிகாலையிலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எளிய நெய்வேத்தியத்தை நம்ம வைக்கலாம். ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், இல்ல பால்ல கல்கண்டு சேர்த்து வைக்கலாம், கல்கண்டு மட்டும் கூட வைக்கலாம். ஸோ நெய்வேத்தியம் வச்சுட்டு முருகப்பெருமான மனதார நினைச்சு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் உங்களால என்ன ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமோ அதை பாராயணம் செய்யலாம். எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓம் சரவணபவ அப்படின்ற எளிய மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிக்கலாம். இந்த நாளன்னைக்கு கந்த சஷ்டிய நம்ம 3 முறை பாராயணம் பண்றது ரொம்பவே விசேஷம். காலை, மதியம், மாலை அப்படின்னு சொல்லி நம்ம 3 முறை பாராயணம் பண்ணலாம். அதை நம்மளால படிக்க முடியல அப்படின்னாலும் கேட்கவும் செய்யலாம். நாள் முழுக்க நம்ம உபவாசம் இருந்து மாலை நேரத்துல அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். சக்கரை பொங்கல், பால் பாயசம் நெய்வேத்தியமா வச்சு கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி நம்ம வேண்டுதலை சொல்லி தீபதூபம் காமிச்சு முருகப்பெருமான நம்ம மனதார வழிபட்டுக்கலாம். வேண்டுதல் இருக்கிறவங்க மாலை நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது இந்த மாதிரியான நேர்த்தி கடனை செலுத்தி விரதத்தை நிறைவு செய்யலாம். சூரபத்மனை வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக அன்னை பார்வதி முருகப்பெருமான் கிட்ட வேல் கொடுத்த நாள் இந்த நாள், அதாவது தைப்பூச திருநாள். தைப்பூசம் விரதம் கடைபிடிக்கிறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தைப்பூச திருநாள் அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கிய விரத நாட்கள்ல ஒண்ணு. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடுறதுனால தீராத நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும், தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், சகல பாவங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைத்திருக்கும், தோஷங்கள் நிவர்த்தியாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறி வாழ்வில் அமைதி மற்றும் செல்வம் பொருள் பலன் கிடைக்கும். இந்த நாளன்னைக்கு பழனி தலத்துல முருகப்பெருமான் பண்டார கோலத்துல இருப்பாரு. உலகத்துல உயிரினங்கள் தோன்றிய நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. அதனாலதான் நீர்நிலைகள்ல தெப்பத் திருவிழா இந்த நாளன்னைக்கு நடக்கும். உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளால கட்டாயம் உங்க வேண்டுதல் நிறைவேறும். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் முருகா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.